சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க உறுதியானவங்களா இருப்பாங்க. அதே சமயம் எந்த சூழ்நிலையிலையும் நிதானம் தவறாதவங்களா இருப்பாங்க. அதாவது ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட டென்ஷன் ஆவாங்க, படபடப்பா ஆயிடுவாங்க. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு மன அழுத்தமும் வந்துடும். ஆனா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நிதானமா யோசிப்பாங்க, நிதானமா செயல்படுவாங்க. அதே சமயம் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்ப உறுதியான சரியான முடிவுகளை எடுப்பாங்க. பதட்டம் படபடப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட எப்பவுமே இருக்காது. அப்படின்னா கும்பராசிக்காரங்க சோம்பேறிகளா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்க சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க. ஆனா எந்த காரியமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செஞ்சு முடிப்பாங்க. அப்படி நிதானமாவே அவங்க வேலைகளை செஞ்சாலும் 100% பெர்ஃபெக்ட்டா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இதனால இவங்க செய்யற வேலையை யாராலும் குறை சொல்லவும் முடியாது, குத்தம் கண்டுபிடிக்கவும் முடியாது. அடுத்ததா கும்பராசிக்காரங்களோட குணநலன்களை பார்க்கும் போது மற்ற ராசிக்காரங்களை மாதிரி ரொம்ப சுலபமா இவங்களோட குணங்களை கணிக்க முடியாது. ஏன்னா எதிரில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பொறுத்துதான் கும்பராசிக்காரங்களோட குணநலன்களை நம்ம கணிக்க முடியும். அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க கண்ணாடி மாதிரி இருப்பாங்க. எதிரில இருக்கிறவங்க முறைச்சா இவங்க முறைப்பாங்க, அவங்க சிரிச்சா இவங்களும் சிரிப்பாங்க. எதிரில இருக்கிறவங்க அன்பு காட்டினா அதை விட பல மடங்கு இவங்க அன்பு காட்டுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க சிரிச்ச முகமா இருக்கணுமா அப்படிங்கறதையும் கோபம் கனலா பொங்கணுமா அப்படிங்கறதையும் எதிரில இருக்கிறவங்க தான் முடிவு செய்வாங்க. அதே நேரம் என்னதான் எதிரியாவே இருந்தாலும் அந்த எதிரிக்கும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனசு கும்பராசிக்காரங்களோட மனசு. குறிப்பா இவங்களுக்கு எதிரியாவே இருந்தாலும் அவங்கள நேர் வழியில நேருக்கு நேர் வீழ்த்தணும் அப்படின்னு தான் கும்பராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. குறுக்கு வழியில துரோகம் செஞ்சு அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அதே போல எதிரியாவே இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு இவங்க எப்பவும் நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க யாரையுமே என்னைக்குமே எதிரியா நினைக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க தான் இவங்களை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப கூட அவங்க நம்மளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க, அதை புரிய வைக்கணும் அப்படின்னு தான் கும்பராசிக்காரங்க நினைப்பாங்களே ஒழிய எதிரியை ஏறி மிதிச்சுட்டு நம்ம மேல வரணும் அப்படின்னு இவங்க என்னைக்கும் நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நான் மட்டும் முன்னேறினா போதாது, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களா கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இதனாலேயே இவங்களோட நட்பு வட்டாரம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவங்களோட நண்பர்கள் முன்னேறிட்டு வராங்க அப்படின்னா அந்த முன்னேற்றத்துல இவங்களோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க தன்னோட நண்பர்களை உயிருக்கு மேலா நேசிப்பாங்க. அதே போல விளையாட்டா கூட நண்பர்களோட மனசை காயப்படுத்திட கூடாது அப்படின்னு கும்பராசிக்காரங்க நினைப்பாங்க. கும்பராசிக்காரங்களோட இந்த குணத்தாலேயே இவங்களோட நட்பு வட்டாரத்துக்குள்ள பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் ஏற்படாது. பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சின்ன வயசுல பழகிக்கிட்டு இருந்த அதே நண்பர்களோட இப்ப வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பழகிட்டு இருப்பாங்க. அதே போல இவங்களோட நண்பர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது ஏற்பட போகுது அப்படின்னாலோ அதுக்கு கும்பராசிக்காரங்க எந்த வகையிலையும் காரணமா இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எதிரிக்கு கூட இரக்கம் காட்டக்கூடிய கும்பராசிக்காரங்க எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னோட நண்பர்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற கும்பராசிக்காரங்க கடந்த 10-12 வருஷங்களா ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா சமீபத்துல நடந்து முடிஞ்ச சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, தொழில்ல திடீர் வீழ்ச்சியை சந்திக்கிறது, திடீர் வேலை இழப்புகள் ஏற்படுறது, கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகள், கணவன் அல்லது மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியான பின்னடைவுகள், சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கிறது, மனசுக்கு பிடிச்சவங்க கூட மனக்கசப்புகள் ஏற்பட்டு நிரந்தர பிரிவுகளை சந்திக்கிறது. இந்த மாதிரி ஏராளமான பாதிப்புகளை இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே விரய சனியோட தாக்கத்தால நிறைய பண இழப்புகளை சந்திச்சுட்டு வந்த கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல மன நிம்மதியை முழுமையா இழந்துட்டு தனி மரமா நிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் நிறைய அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அதாவது இந்த ஜனவரி மாதத்துல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு பண நெருக்கடிகளால ஒரு சில சிக்கல்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு
ஒரு சில சிறப்பான யோகங்களை கொடுக்க போகுது. குறிப்பா செவ்வாய் சூரியன் சேர்க்கையால பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்களுக்கு பாதியா குறையும். அதே போல கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்தும் இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சிறப்பான விடுதலை கிடைக்கும். இதனால கும்பராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல விலை உயர்ந்த ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சியாகிற காரணத்தால ஒரு சில தவிர்க்க முடியாத விரய செலவுகளையும் கும்பராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. குறிப்பா உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரய செலவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லனா தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படலாம். இது கூடவே தம்பி தங்கைகள் மூலமாவும் ஒரு சில விரைய செலவுகள் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். அதே போல விரயஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் ஒரு சில ஏமாற்றங்களையும் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா யார நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. புதுசா வர்றவங்களை நம்பி பெரிய அளவுல முதலீடுகளை செய்யாதீங்க. அடுத்ததா சனி பகவான் ஜென்ம ராசியான கும்பராசியிலேயே இருக்கிறதால கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் ஏற்படும். இது கூடவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஜென்ம சனி கண்டிப்பா பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கும்பராசிக்காரங்க எப்பவுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதே போல இந்த ஜென்ம சனி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி அது மூலமா உங்களை ஏதாவது தவறுகளை செய்ய வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும். அதனால கும்பராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல கோபத்தை முழுமையா குறைச்சிருங்க. அடுத்ததா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிற ராகு பகவான் உங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தினாலும் உங்க நண்பர்கள் மூலமா ஒரு சில பண வரவுகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். இதனால இந்த ஜனவரி மாதத்துல நண்பர்களை நம்பி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததா குரு பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால திருமணம் மாதிரியான சுப காரிய பேச்சுக்கள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா ரொம்ப காலமா இழுபறிகளை சந்திச்சு வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த ஜனவரி மாசத்துல சிறப்பான முறையில முடிவுக்கு வரும். அடுத்ததா கேது பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில இருக்கிறதால ஒரு சில வாய்ப்புகளையும் திடீர் யோகங்களையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், தொழில பார்ட்னர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகங்கள், உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா எதிர்பாராத திடீர் உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில யோகங்களை கேது பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். குறிப்பா வேலை செய்யற இடங்கள்ல நெருக்கடிகள் அதிகரிக்கிறது, செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி வந்து சேர்றது, வேலை பார்க்கிற இடங்கள்ல சின்ன விபத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை கேது பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார். அடுத்ததா இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில இருக்கிறதால ஒரு சில தொழில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில மனக்கசப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லாம போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வெட்டிக்கிட்டு நிக்கிறது, ஒருத்தரோட பேச்சை இன்னொருத்தர் மதிக்காம போறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை இந்த ஜனவரி மாதத்தோட ஆரம்ப காலத்துல எதிர்பார்க்கலாம். அதுவே மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிர பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசிக்கு பயிற்சியாகிற காரணத்தால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல குறிப்பிடத்தகுந்த ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே நேரம் கும்பராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல ஆஞ்சநேய பெருமான தொடர்ச்சியா வழிபட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.